மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 18ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தனாவை காமிக்கிறாங்க. தனா வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்திருக்குன்னு வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வராங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, என்ன தனா இது, யார் கொடுத்தது அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, ஏதோ மாயா தான் எனக்காக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. அப்போ பத்மாவும் பார்வதியும் அந்த இடத்துக்கு வராங்க. பத்மா சொல்கிறாங்க, தனா அதை பிரித்து பாரு, அதில் என்ன இருக்குது அப்படின்னு. தனாவும் சரி அதான் பண்ண போகிறேன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே தனாவும் கதிரும் இருக்கிற ஃபோட்டோ இருக்குது, ஜோடியாக இருக்காங்க. இதை பார்த்ததோட தனா செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, தனா என்னடி இது அப்படின்னு. அதுக்கு நம்ம தனா சொல்கிறாங்க, இது மாயா தான் அனுப்பியிருக்கா, என்னை கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருக்க விட மாட்டா போல. இப்போ தான் கொஞ்ச நாள் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியாக இருக்கேன். இப்போ மறுபடியும் பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இதை பண்ணியிருக்கா. அவள் எதுக்காக இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி சொல்கிறாங்க, தனா ரொம்ப கோவப்படாத, அவளை கூப்பிட்டு என்னன்னு கேட்கலாம் இரு அப்படின்னு. ஆனால் பத்மா சொல்கிறாங்க, பாட்டி இங்கே பாருங்கம்மா, என்ன இந்த விஷயத்த சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. நம்ம வீட்டு பொண்ணு நிம்மதியாக இருக்கிறது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதா என்ன? அவகிட்ட என்னன்னு கேட்கறது தான் நல்லது அப்படின்னு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை, இந்த மாதிரி அவளை சும்மா விட்டா ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி நம்ம வீட்டு பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பா. இங்கே பாருங்க, நம்ம வீட்டு பொண்ணு தான் ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியம். அவள்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. கூப்பிட்டு என்னன்னு விசாரிக்கிறதுல எந்த வித தப்பும் கிடையாது. நீங்க இதே மாதிரி விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ நாளை பின்ன பெரிய தப்பு பண்ணிட்டு வருவா, அதையும் நீங்க சாதாரணமா எடுத்துப்பீங்களா அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா பார்வதி, ஏன் இந்த விஷயத்த பெருசாக்குறீங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, இதை விட பெருசாக்குற விஷயம் இல்லையா, இப்ப மட்டும் அண்ணன் வந்தாருன்னா இந்த போட்டோவை பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகிருவாரு. இந்த போட்டோவை பத்தி அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பிரச்சனை ஆகும். அதை பத்தி கொஞ்சமாவது மாயா யோசனை பண்ணி பார்த்தாலா? அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டே இருப்பா, நம்ம எதுவுமே வாய திறக்காம அமைதியா இருக்கணுமா? இங்க பாருதனா, உனக்கான உரிமைய நீ என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. அவ யாரடி உன் வாழ்க்கைய முடிவு பண்றதுக்கு? ஏற்கனவே அவ உன் வாழ்க்கைய அழிச்சது பத்தாத இன்னுமே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கா. நீ இன்னைக்கு என்னன்னு கேளுதனா, ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பத்மா ஏத்தி விடுறாங்க. அப்ப பாட்டி நேரா பத்மாவை பார்த்து, பத்மா நீ ஏண்டி தேவையில்லாம இந்த விஷயத்த பெருசாக்குற அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அத்தை இந்த விஷயத்த நாங்க பெருசாக்கல, பெருசா கொண்டு வந்தது அந்த மாயாதான். தனா நீ கேளு, உன் பக்கம் உரிமையை கேட்டாதான் உனக்கு அவளுக்கு உன் மேல கொஞ்சம் பயம் இருக்கும். இல்லைன்னா நாளை பின்ன இதை விட பெரிய சம்பவமா பண்ணுவா. உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு. இதை கேட்டதோட தனா அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. தனா வந்துட்டு மாயா மாயான்னு கத்துறாங்க. அப்ப மாயா ரூமுக்குள்ள இருக்காங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, என்ன இது தனா இப்படி கத்துறா, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. மாயா அங்கேருந்து வராங்க. அதே நேரத்துல கதிர் வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம மாயா நேரா தனா கிட்ட வந்துட்டு, என்ன தனா ஏன் இப்படி கத்துற அப்படின்னு கேட்க, அப்ப பத்மா சொல்றாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி பேசாத அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, எனக்கு என்னன்னு தெரியல, தனா கத்திக்கிட்டு இருந்தா என்னன்னு வந்து கேக்குறேன் அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அது சரி, நல்ல நல்ல சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இன்னுமே தெரியாத மாதிரி வந்து நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப நம்ம மாயை கேட்குறாங்க, ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, தனா நீ அந்த ஃபோட்டோவை காமி அப்படின்னு. அப்போ தனா நேராக மாயக்கிட்ட அந்த ஃபோட்டோவை காமிச்சு, இது என்னது அப்படின்னு கேட்க, அப்போ மாயா அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன இது தனா அப்படின்னு சொல்ல, தனா கேட்குறாங்க, என்ன நீ என்கிட்டயே என்ன இதுன்னு கேட்குற, இதை ரெடி பண்ணது யாரு, மரியாதையாக சொல்லு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, எனக்கு தெரியல தனா, இது யார் ரெடி பண்ணதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, நீ தான் கொடுக்க சொன்ன அப்படின்னு. இப்போ போட்டோகிராஃபர் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்கா, நீ தான் இதை ரெடி பண்ண சொல்லியிருக்க, என்னை கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? இப்பதான் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், அதையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறியா? உனக்கு அப்படி நான் என்னடி துரோகம் பண்ணேன்? இதுக்குதான் நீ ஃபாரின்ல இருந்து வந்தியா? என் குடும்பத்தோட ஒட்டுமொத்த நிம்மதியையும் கெடுக்கிறதுக்காக ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருதனா, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நேரா பத்மாவையும் பார்வதியும் பார்க்குறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு மாயா சொல்றாங்க, இங்க பாருதனா, இதை நான் ஏற்பாடு பண்ணவே இல்லை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீ தயவு செஞ்சு என்னை தப்பா நினைக்காத,
நான் அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா நேரடியா நான் உன் கையிலேயே கொண்டாந்து கொடுப்பேன். இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர்கிட்ட கொடுத்து கொண்டாந்து கொடுக்க மாட்டேன். இது வேற யாரோ ஏற்பாடு பண்ணி நமக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சு பேசு அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, அப்ப தனாவுக்கு அறிவே இல்லை, அவ புரிஞ்சு பேசாம பேசுறா, நீ மட்டும் செய்யறது மட்டும்தான் எல்லாமே சரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. இதை கேட்டதோட மாய நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம இங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே உண்டாக்காதீங்க. இங்க பாரு தனா, இது நான் ரெடி பண்ணல அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருடி, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசாத, எனக்கு என்னமோ அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நீ பேசுற அப்படின்ட்டு அந்த போட்டோ தூக்கி கீழே உடைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து கதிர் அந்த இடத்துக்கு வராரு. கதிர் அந்த போட்டோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருதனா, இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு, இந்த நேரத்துல இந்த போட்டோவை இப்படி உடைக்கிறது சரியே கிடையாது அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, அம்மாடி போதும்பா, என் வாழ்க்கைக்காக நீ என்னெல்லாம் நல்லது யோசிச்சிருக்க, எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்க அப்படிங்கிறது போதும். இதுக்கு மேலேயும் கண்டிப்பா உன்னை நம்ப முடியாது. தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டு விலகி போ அப்படின்னு. அப்ப கதிர் நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு தனா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த போட்டோ மட்டும் இல்ல, உன்னை பார்க்கவும் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, மரியாதையா அந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு. ஆனா மாயா நேரா தனா கிட்ட, இங்க பாரு தனா, தயவு செஞ்சு கோவப்படாத தனா அப்படின்னு. அப்ப தனாவோட கைய மாயா பிடிக்க, அப்ப தனா கையை தட்டி விட்டுட்டு மாயாவை ஓங்கி அறையிறாங்க. இதை பார்த்ததோட அங்க உள்ளவங்க எல்லாருமே செம அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி நேரா தனாவை பார்த்து, ஏ தனா, என்னடி இது அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, பாட்டி நீங்க அமைதியா இருங்க, இதுக்கு மேலே இவளுக்கு நான் இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா அது எனக்கு தான் ரொம்ப பெரிய அவமானம். இப்படி ஏதாவது ஒரு வகையில அவ என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பான், கடைசி வரைக்கும் நான் இப்படி அமைதியா பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அவளுக்கான தண்டனை கிடைச்சே ஆகணும். இதுக்கு மேலேயும் இவ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்படுத்த போறாலும் தெரியல அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமா தனா, நீ சொல்றதும் சரிதான், இதுக்கு மேலேயும் அவளை இங்க விட்டா உன்னை என்னெல்லாம் கஷ்டப்படுத்துவாளோ தெரியல அப்படின்னு. அப்ப மாய நேரா முறைக்க, அப்ப பத்மா அமைதியா இருக்காங்க. அப்ப நம்ம கதிர் சொல்றாரு, இங்க பாருதனா, ரொம்ப அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத, கொஞ்சமாவது யோசிச்சு முடிவெடு அப்படின்னு. ஆனா தனா சொல்றாங்க, ஏய், நீ ஏதாவது பேசினா அவ்வளோதான் அப்படின்ட்டு மாயாவை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க வெளியில. இதை பார்த்துட்டு பத்மாவும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பத்மா நேரா பார்வதி கிட்ட, அக்கா, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, ஆமா, நானும் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இதுவும் நமக்கு தோதான ஒண்ணுதான். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஐடியாவை முன்னாடியே பண்ணி இந்த மாயாவை இந்த வீட்டை விட்டு துரத்திருப்பேன். என் பிள்ளைக்கும் சாருவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாச்சே, என்னென்னமோ முடிவு பண்ணேன், ஆனா இதை யோசிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி சொல்றாங்க, சரி இருங்க, இன்னும் என்ன நடக்குதுன்னு வெளியில போய் வேடிக்கை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. பாட்டி வந்துட்டு தனாவை தடுக்கிறாங்க. தனா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற, இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, பாட்டிமா, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருந்தேன்னா என்னை விட முட்டாள் வேற யாருமே இல்லை. இவ என்னைக்கு அந்த இவன் கையில தாலியை கொடுத்து என் கழுத்துல கட்ட வச்சாலோ அன்னைக்கே இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். ஆனா இத்தனை நாளும் நான் அமைதியா இருந்தது ரொம்ப பெரிய தப்பாகிருச்சு. இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தா என்னை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. அதனால இவ இந்த வீட்டுல இருக்கவே வேணாம். இவ இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. இங்க பாருடி மாயா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அப்பா வந்தா நான் சொல்லிக்கிறேன், நீ இந்த வீட்டை விட்டு போனதை நினைச்சு அப்பா சந்தோஷம்தான் படுவாரு அப்படின்ட்டு மாயாவை இழுத்து கொண்டாந்து வெளியில தள்ளுறாங்க. இதை பார்த்ததோட கதிர் பேரதிர்ச்சி ஆகுறாரு. கதிர் நேரா தனா கிட்ட, தனா, நீ அவசரப்பட்டு முடிவு பண்ற, அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அப்பதானா சொல்றாங்க, எங்க அம்மா வச்சு தானே இவ தப்பிச்சுக்கிட்டு இருக்கா, இவ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன், ஒண்ணு அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனா சரியான கோவத்துல நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. இத பார்த்ததோட மாயாவுக்கு பேரதிர்ச்சி. மாயா அழுகுறாங்க. தனா அடிச்சதும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நம்ம மாயாவுக்கு. அப்ப பத்மாவும் பார்வதியும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப பத்மா நேரா மாயாவை பார்த்து, என்னடி, உன்னை இந்த வீட்டை விட்டு கடைசி வரைக்கும் துரத்த முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா சுலபமா உன் தங்கச்சி தனாவை வச்சே விரட்டிட்டேன் பாத்தியா. ஒரு நாள் நீ இந்த வீட்டை விட்டு போறத பார்த்து அவ ஓடி வந்து உன்னை தடுத்தவ, ஆனா இன்னைக்கு அவளே அவ கையால பிடிச்சி இழுத்து கொண்டாந்து உன்னை வெளியில தள்ளி இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப பாத்துக்க காலம் எப்படி மாறுது அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, நீங்க 2 பேரும் தான் அந்த போட்டோவை ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுக்க வச்சீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கூட நான் அதை மாயா கிட்ட தனா கிட்ட ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். ஆனா தனா உங்களை ரொம்ப தப்பா நினைப்பா, அதனாலதான் நான் பொறுமையா இருக்கேன்.
அப்ப பத்மா சொல்றாங்க, நாங்க தான் போட்டோ ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்தோம், நீ வேணும்னா தனா கிட்ட ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் மாயாவை பார்த்து கிண்டலா சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு கதிர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. கதிர் ஓடி வந்து நேரா மாயாவை தூக்கி, மாயா நீ வா வீட்டுக்குள்ள, அவ ஏதாவது பேசிட்டு போறா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இல்ல கதிர், தனா என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கா, நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, என் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுதான் என்னால வீட்டுக்குள்ள வர முடியும் அப்படின்னு. அதுக்கு கதர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அவங்க வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க அப்படின்னு. அதுக்கு கதர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, அதான் சொல்றேன், நீ வீட்டுக்குள்ள வா, பாத்துக்கலாம் என்ன நடந்தாலும் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இல்ல கதர், நான் வீட்டுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்றாங்க. இதை பார்த்ததோட கதிர் ரொம்ப கவலைப்படுறாரு, தனா ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு. பத்மாவும் பார்வதியும் அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏட்டி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உனக்கு என்ன ஸ்வீட் வேணும்னாலும் சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா, எனக்கு குலோப்ஜான் சாப்பிட்ற போது இருக்கு, நீங்க வேணா அதை செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு. உடனே பார்வதி சொல்றாங்க, கண்டிப்பாடி, நீ தானே இந்த ஐடியாவை கொடுத்த, அதனால நான் கண்டிப்பா இதை செய்யறேன், அவளை எப்படா இந்த வீட்டை விட்டு துரத்துறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதே மாதிரி நான் துரத்திட்டேன், இனிமே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா நேரா கிச்சனுக்கு போயிட்டு குலோப்ஜான் சமைக்கிறாங்க. அப்ப பாட்டி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்னடி பண்ற அப்படின்னு கேட்க, அப்ப பத்மா சொல்றாங்க, இல்லம்மா, பார்வதிக்கு குலோப்ஜான் சாப்பிடணும் போல இருந்துச்சா, அதான் செய்யற அப்படின்னு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, என்ன மாயா இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, ஐயோ, என்னம்மா இப்படி சொல்றேன், அவ என் மருமக, அவ இந்த வீட்டை விட்டு போறதுனால நான் வருத்தப்படணும் தான் அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, உன் வருத்தத்தை தான் நல்லா பாக்குறேனே, ஸ்வீட்டு செஞ்சு கொண்டாட போறீங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்துல இருந்து போவ. இதை பார்த்துட்டு பத்மா ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் அம்மா நான் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு. அதே நேரத்துல கதிரை காமிக்கிறாங்க. கதிர் நினைக்கிறாரு, சரி, இந்த விஷயத்த பத்தி நம்ம போயிட்டு தனா கிட்ட பேசுவோம், எதுக்காக தனா இப்படி பண்றா அப்படின்ட்டு கதிர் நேரா தனாவை போய் பாக்குறாங்க. அப்ப தனா ரூம்ல உட்காந்துருக்காங்க கோவமா. அப்ப கதிர் இங்கிருந்து போயிட்டு தனா கிட்ட, தனா, உனக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு, என்னதான் இருந்தாலும் அவ உன்னோட அக்கா, அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது, அவளை நீ கை நீட்டி அடிச்சிருக்கவே கூடாது, அதுவும் அவளை இழுத்து கொண்டு போய் வீட்டை விட்டு வெளியில தள்ளியிருக்கா, அதுவும் ரொம்ப பெரிய தப்பு, ஏன் தானா இப்படி பண்ற. என்னை பொறுத்த வரைக்கும் தனா எப்படி தெரியுமா, ரொம்ப சைலண்டான ஆளு, யாருக்கு என்ன தவறு நடந்தாலுமே ரொம்ப கவலைப்படுறவ. ஆனா இன்னைக்கு அந்த தனா அவ சொந்த அக்காவையே அடிச்சு இழுத்து கொண்டு போய் வெளியில விட்டு வர்றானா, என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல, முன்னாடி பார்த்த தனாவே கிடையாது அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தானே, நான் அமைதியா தான் இருந்தேன், நான் கார்த்திக் சாரை எந்த அளவுக்கு காதலிச்சேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அவரை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டீங்கல்ல, உங்க மேல கோவப்படுறதுல தப்பே கிடையாது. இந்த மாயா கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நான் கார்த்திக் சாரை அந்த அளவுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு. அவளும் சரி சரின்னு சொல்லி கார்த்திக் சார் கூட என்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி கடைசியில் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டான். அவள் மட்டும் அவள் காதலிச்ச சீனு கூட சந்தோஷமாக வாழ்கிறான், ஆனால் நான் மட்டும் கஷ்டப்படணுமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதிர் சொல்கிறாரு, சரி விடு, ஆனால் மாயாவை இப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வெளியில் தள்ளினது உனக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னு. ஏன் தனா இப்படி பண்ற அப்படின்னு கதிர் அடுக்கடுக்கா கேள்வி கேட்க, அதுக்கு தனா சொல்றாங்க, இங்க பாரு, தயவு செஞ்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வந்து பேசாத, உன்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, மாயா எனக்கு எப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணியிருக்கா அப்படிங்கிறது உங்க யாருக்குமே புரியலை இல்ல, நான் தினம் தினம் நிம்மதி இல்லாம இருக்கிறது அது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா என்னை பத்தி கொஞ்சம் கூட யாருமே யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க, நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத யாருமே நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க, தயவு செஞ்சு வெளியில போ, மாயா இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டான், அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு என்கிட்ட வராத அப்படின்னு சொல்ல, நமக்கு அது ரொம்ப சோகமா வெளியில போறாரு. அப்ப தனா நினைக்கிறாங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், ஆனா மாயா எனக்கு பண்ண துரோகத்தை யாருமே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தனா ரொம்ப கவலையோட நிக்கிறாங்க. கதிர் ரொம்ப கவலையா வெளியில போறாரு. அங்க போயிட்டு நேரா மாயா கிட்ட, மாயா, என்ன மாயா தனா இப்படி பேசுறா, அவ இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ ரொம்ப அமைதியான ஆளு, யாரையுமே எதிர்த்து பேச மாட்டா, அவ யாரையுமே திட்டவும் மாட்டா, ஆனா அவ இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும்
நடந்த சம்பவங்கள் தான் காரணம். நீயே யோசனை பண்ணி பாரு. அவ எந்த அளவுக்கு கார்த்தியை விரும்புனா. ஆனா கார்த்தி ஃப்ராடு அப்படிங்கிறத நம்ம பலமுறை அவகிட்ட சொன்னோம். ஆனா அவ ஏத்துக்கவே இல்லை. அப்ப அவ எந்த அளவுக்கு கார்த்திய காதலிச்சிருப்பா அப்படிங்கிறது உனக்கே புரியும். திடீர்னு நீ அவ கழுத்துல தாலி கட்டுனதுதான் அவளால ஏத்துக்க முடியல. அதுவும் இந்த போட்டோ விஷயம் வேற அவளை ரொம்ப பாதிச்சுட்டு. இது மாதிரி இது போட்டோ நானே ரெடி பண்ணல. பத்மாவும் பார்வதியும் எனக்கும் தனாவுக்கும் சண்டை வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்றாரு, சரி அவங்க தான் இந்த போட்டோவை ரெடி பண்ணது அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணவா அப்படின்னு மாயா சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம் கதிர், வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையாகும். அப்புறம் அவங்க தான் இதை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வீட்டுக்குள்ள ரொம்ப பெரிய இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கதரும் சரி மாயா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மாயா நேரா வெளியில உட்காந்துருக்காங்க. அதே நேரம் ரகுராம் வீட்டுக்கு வராரு. ரகுராம் வந்துட்டு நேரா மாயா வெளியில உட்காந்துருக்கிறதையும் அந்த கதிர் நிக்கிறதையும் பாக்குறாரு. கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு ரகுராமுக்கு புரியுது. ரகுராம் நேரா வீட்டுக்குள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா கதிரும் தனாவும் இருக்கிற போட்டோ உடஞ்சி கிடக்குது. இதை பார்த்ததோட செம்ம டென்ஷன் ஆகுறாரு ரகுராம். ரகுராம் வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. பத்மா பார்வதி எல்லாரும் வராங்க. ரகுராம் கேக்குறாரு, இது என்னது அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, மாயா தான் இந்த போட்டோவை ரெடி பண்ணதா அந்த தனா வந்துட்டு ரொம்ப திட்டி மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, இந்த போட்டோவை ரெடி பண்ண சொல்லி யாரு சொன்னது அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, அண்ணா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாயா தான். அவ தான் இந்த போட்டோவை ரெடி பண்ணது அப்படின்னு. இதை கேட்டதோட செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அந்த ரகுராம். எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த போட்டோவை அவ ரெடி பண்ணுவா? யார் அவளுக்கு இந்த தைரியம் கொடுத்தது? வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பத்தாதா? எதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையே இன்னுமே வந்துட்டு கஷ்டப்படுத்த நினைக்கிறாளா அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, மாயா என்ன சொன்னான்னா இந்த போட்டோவை ரெடி பண்ணல, வேற யாரோ அவளுக்கும் தனாவுக்கும் சண்டையை மூட்டி விடுறதுக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு மாயா சொல்லியிருக்கா. ஆனா தனா கேட்கவே இல்லப்பா. தனா மாயாவை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாப்பா. மாயா ரொம்ப கவலையா வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கா. இதெல்லாம் ரொம்ப தப்பில்லையா? நீயே சொல்லுப்பா. தனா மாயாவை கை நீட்டி அடிச்சது ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த ஆதாரம் இன்னும் நிரூபிக்கவே இல்லை. அந்த போட்டோவை மாயாதான் ரெடி பண்ணாளா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஆனா மாயாவை தனா அடிச்சது தப்பில்லையா அப்படின்னு தான் பொண்ணு இன்னொரு பொண்ணை அடிச்சதை நினைச்சு ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. தனா அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு. ஆனா பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, என் கண்ணால பார்த்தேன், தனா அப்படி பண்ணுவான்னு நானுமே எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்ப பத்மாவும் பார்வதியும் சொல்றாங்க, அண்ணா என்னதான் இருந்தாலும் அந்த மாயா பண்ணது தப்பு தானே, இந்த மாதிரியெல்லாம் போட்டோ ரெடி பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதெல்லாம் சரியா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, புது புது வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.